வட மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் கலவரத்தை ஏற்படுத்த அண்ணாமலை, ராஜா முயற்சி செய்கின்றனர் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், திருப்பரங்குன்றம் மலை குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தயவு செய்து இந்து அமைப்பினர் என்று குறிப்பிட வேண்டாம். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழுக்க பாஜகவினர்தான். ஏதோ ஒரு எண்ணத்தை மையமாக வைத்து இந்த ஆட்சிக்கு ஒரு அபாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து பாஜகவினர் செயல்படுகின்றனர். அது தேவையற்ற ஒரு போராட்டம். அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி மதவாதம், இனவாதம், மொழிவாதம் என்ற பிரிவுகளை ஏற்படுத்த பாஜகவினர் நினைத்தார்கள். ராஜா, அண்ணாமலை போன்றவர்கள் வட மாநிலங்களைப் போல் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த பெரியார் மண்ணில், திராவிட மாடல் ஆட்சியில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு ஒரு காலமும் முதல்வர் அனுமதிக்க மாட்டார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அரசியல் செய்து குளிர்காயலாம் என்று நினைக்கிறார்கள் என்றார். மேலும் முதல்வரின் அனுமதியோடு கூடிய விரைவில் அந்த மலைக்கு செல்ல இருக்கிறேன். கோயில் நிர்வாகம் மற்றும் தர்கா தரப்பினருக்கும் வழிபாட்டு முறைகளில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் நீதிமன்ற உத்தரவு அடிப்படையிலேயே தீர்வு காணப்பட்டு வருகின்றன. அங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் அவர்களை அந்நியப்படுத்தி அதன் மூலம் தேர்தலில் லாபம் காணலாம் என்று பாஜகவினர் நினைக்கிறார்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திருப்பரங்குன்றம் கோயில், தர்கா பிரச்சனையை பாஜக கையில் எடுத்திருப்பதால் அவர்களுடைய வாக்கு சதவீதம் 0 அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே என்ன மாதிரியான வழிபாட்டு வழிமுறைகளை பின்பற்றுகிறார்களோ அதுவே தொடரும் என்று அமைச்சர் சேகர்பாபு கூறினார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு புதன்கிழமை அமைதியான முறையில் விறுவிறுப்பாக நடந்தது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் மறைவை தொடர்ந்து இத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலை அதிமுக, பாஜக, தேமுதிக, தவேக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்த நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் போட்டியிட்டார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாக்கி சீதாலட்சுமி வேட்பாளராக போட்டியிட்டார். இவர்கள் உட்பட மொத்தம் 46 வேட்பாளர்கள் களத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 8ஆம் தேதி காலை எண்ணப்படுகிறது. அன்று தேர்தல் முடிவு வெளியாகும். மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்ற சட்டப்படியான உண்மையை பிரதமர் மோடியே ஒப்புக்கொள்ளும் நிலையில் ஆளுநர் RN ரவி இனி என்ன சொல்லப் போகிறார் என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் S ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடை ஒன்றில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களில் இந்த அரசு ஒரு பாடம் கூட கற்கவில்லையா? தமிழகத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது உங்கள் கட்சி அடையாளத்தை லைசன்ஸாக பயன்படுத்தி சகல குற்றங்களையும் திமுகவினர் செய்வதற்கு தானா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் புதன்கிழமை நடைபெற்றது. அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்தாலும் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் முறைகேடு நடந்ததாக ஆம் ஆத்மி கட்சியினரும் பாஜகவினரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டனர். இந்த தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி 3வது முறையாக ஆட்சி அமைத்து கட்சிக்கு ஹாட்ரிக் வெற்றி பெற்றுத்தரும் முனைப்பில் களம் கண்டுள்ளது. அதேவேளையில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி என டெல்லியில் ஆட்சி அதிகாரம் கனவாகி போனதை மாற்றி 25 ஆண்டுகளுக்கு பின்னர் டெல்லியில் பாஜக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் அக்கட்சி களம் கண்டுள்ளது. இதில் ஆம் ஆத்மி ஹாட்ரிக் வெற்றி பெறுமா அல்லது பாஜகவின் 25 ஆண்டுகால கனவு நிறைவேறுமா என்பது வரும் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது தெரியவரும். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களில் 104 பேரை ஏற்றிக் கொண்டு புறப்பட்ட அமெரிக்க ராணுவ விமானம் புதன்கிழமை பிற்பகல் பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகரில் உள்ள ஸ்ரீ குரு ராம்தாஸ் ஜி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களின் கைகளில் விலங்கிடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருப்பது மிகவும் வேதனையாக இருந்தது என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. மகா கும்பமேளாவை முன்னிட்டு பிரயாக்ராஜ் நகருக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி 3 நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். ருத்ராட்ச மாலை அணிந்திருந்த பிரதமர் மோடி அதை கொண்டு மந்திரங்களை ஜெபித்தார். பின்னர் நீருக்குள் மூழ்கி எழுந்தார். மேலும் சூரியன் மற்றும் கங்கை நதியிடம் பிரார்த்தனை செய்தார். அவருடன் முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் இருந்தார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை புதன்கிழமை பவுனுக்கு ரூபாய் 760 உயர்ந்து மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 95 அதிகரித்து 1 கிராம் ரூபாய் 7,905க்கும், பவுனுக்கு ரூபாய் 760 அதிகரித்து 1 பவுன் ரூபாய் 63,240க்கும் விற்பனையானது. வெள்ளியின் விலை கிராமுக்கு ரூபாய் 1 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 107க்கு விற்பனையானது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடன் இணைந்து வாஷிங்டனில் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், அமெரிக்கா காசா பகுதியை கைப்பற்றும், மேலும் நாங்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்வோம். காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனியர்கள் வேறு இடங்களில் மீள்குடியேற்றப்படுவார்கள். காசாவில் உள்ள வெடிக்காத ஆபத்தான அனைத்து குண்டுகள் மற்றும் பிற ஆயுதங்களை அகற்றுவதற்கு நாங்கள் பொறுப்பேற்போம் என்று தெரிவித்தார்.